ஹலோ மை டியர் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் அழகழகான கம்மல் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் நான் ஸ்க்ரீனில் காமிச்சிட்ருக்கேன். அதை பார்த்து நோட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக வீடியோ போகும், ஸோ பாஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட் நம்ம செய்ய போகிற கம்மல் வந்துட்டு இதுதான். டைமண்ட் ஷேப்பில் இருக்கு இல்லையா? இந்த மாதிரி பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் நம்ம வந்து கேன்வாஸ் பேப்பரை டைமண்ட் ஷேப்லேயே எடுத்துக்கலாம். எடுத்து இந்த மாதிரி ஒரு பீஸ் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதுக்கு மேலே ஃபேப்ரிக் க்ளூ அப்ளை பண்ணிவிட்டு திரும்பவும் அதே கேன்வாஸ் பேப்பரில் நான் ஒட்டிட்டேன். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சதுக்கு பிறகு ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ஸ்டோன் செயினை சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி ஃபஸ்ட் லேயர் வந்து ஒட்டிடுறோம். ஒட்டி முடிச்சுட்டு அதை கவர் பண்ணி செகண்ட் லேயருக்கு ஆஃப் பீடு, ஒயிட் கலர் ஆஃப் பீட் நான் காமிச்சிருப்பேன். இந்த மாதிரி சைஸில் இருக்கும். இதை நம்ம செகண்ட் லேயர் ஃபுல்லாக ஒட்டிடலாம். இந்த மாதிரி ஒயிட் பீடை ஃபுல்லாக ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் திரும்பவும் நம்ம இந்த ஸ்டோன் செயினையே தேர்ட் லேயருக்கு கொடுக்க போகிறோம். ஸ்டோன் செயின் அதே மாதிரி கட் பண்ணி தேர்ட் லேயர் ஃபுல்லாக முடிச்சிடலாம். இந்த மாதிரியே அகெயின் திரும்பவும் பால் செயின் ஒரு லேயர் ஒட்டிட்டு திரும்பவும் ஸ்டோன் செயினை ஒட்டி நான் ஃபினிஷ் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஃபுல்லாக ஃபினிஷ் ஆனதுக்கப்புறம் இது அட்லீஸ்ட் 1 or 2 hour நம்ம ட்ரை ஆக விட்டுறணும். அப்போ தான் கட் பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும். ட்ரை ஆனதுக்கப்புறம் அதே ஷேப்லேயே நம்ம திரும்பவும் ஒரு டைமண்ட் ஷேப்பில் கட் பண்ணி கேன்வாஸ் பேப்பரை எடுத்து அதில் இந்த மாதிரி ஸ்டட்டு விற்கும். ஸ்டட்டு தான் இதோட மெயின் மேட்ரே. ஸ்டட்டு இல்லைனாக்கா நம்ம பண்ண முடியாது. இந்த மாதிரி வாங்கிக்கோங்க. ஒரு பேர் 1 rupee தான் நினைக்கிறேன். வாங்கி நம்ம இந்த மாதிரி உள்ளே அதில் இன்சர்ட் பண்ணிவிட்டு மேலே ஃபேப்ரிக் க்ளூ போட்டு நம்ம ஸ்டிக் பண்ணிடலாம். அவ்வளோதான், ஃபஸ்ட்டு கம்மல் முடிஞ்சிச்சு. செகண்ட் ஒன் நம்ம பண்ண போகிறோம். செகண்ட் ஒனுக்கு க்ரீன் கலர் ஸ்டோன் நான் எடுத்திருக்கேன். க்ரீன் கலர் ஸ்டோனை சுற்றி நான் பால் செயின் ஓட்டிட்டு நெக்ஸ்ட் அகெயின் திரும்பவும் நம்ம ஸ்டோன் செயின் ஓட்ட போகிறோம். உங்களுக்கு என்ன மாடலில் மேக் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதே மாதிரி மேக் பண்ணிக்கலாம். உங்கள்கிட்ட ஸ்டோன் செயின் மட்டும்தான் இருக்குன்னா கூட ஸ்டோன் செயினை வச்சு பண்ணலாம். நம்மளோட க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்ற மாதிரி நம்ம பண்ணிக்கலாம். இப்போ க்ரீன் ஸ்டோன் ஓட்டினதுனால நான் க்ரீன் கலரில் பால் செயின் அதை சுற்றி கவர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு க்ரீனை ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் அகெயின் திரும்பவும் நம்ம ஸ்டோன் செயினை ஃபுல்லாக கவர் பண்ணி ஒட்ட போகிறோம். இதே மாதிரியே ஒட்டி முடிச்சுட்டு லாஸ்ட் டைம் பண்ண மாதிரியே ஒரு 1 or 2 hours நம்ம இதை ட்ரை ஆக விட்டுறணும். நல்லா ட்ரை ஆக விட்டுட்டு நம்ம கட் பண்ணால் தான் பார்க்குறதுக்கு இன்னுமே பக்காவாக வந்திருக்கும் நம்மளுக்கு. ஸோ ட்ரை ஆனதுக்கப்புறம் அதை கட் பண்ணிவிட்டு நான் காமிக்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு பேக் சைடில் இருக்க பேப்பர் வந்துட்டு தெரியாத அளவுக்கு நம்ம கட் பண்ணணும். அப்போ தான் ஃப்ரண்ட்டில் பார்க்குறதுக்கு லுக் நல்லாயிருக்கும். ஸோ அந்த மாதிரி கட் பண்ணி முடிச்சுட்டு இப்போ திரும்பவும் நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா கேன்வாஸ் பேப்பரை அதே ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணிவிட்டு அதில் ஸ்டட்டை ஒரு ஹோல் போட்டு உள்ளே இன்சர்ட் பண்ணிவிட்டு அதை நம்ம ஒட்ட போகிறோம். அதுக்கு முன்னாடி இது ஹெட் பின்னு சொல்லுவாங்க. இந்த ஹெட் பின்னோட சைஸ் கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ நம்மளோட ஸ்டட்டு வந்து சின்ன சைஸில் இருக்கிறதுனால நான் அதை கட்டிங் பிளேயர் வச்சு கட் பண்ணிட்டேன். இந்த மாதிரி ஒரு 5 பீஸ் எடுத்து அதில் ஒயிட் கலர் பீடை வந்து கோத்து வச்சுருக்கேன். இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பரில் ஃபேப்ரிக் க்ளூ யூஸ் பண்ணிவிட்டு அதை ஒட்டுறதுக்கு முன்னாடி நம்ம ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த ஹெட் பின்னை லைனாக அதில் ஒட்டிட்டு அதுக்கு மேலே தான் நம்ம இப்போ அந்த கேன்வாஸ் பேப்பரை ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி லைனாக ஒட்டிட்டு அதுக்கு மேலே அந்த ரவுண்ட் சைஸில் ரெடி பண்ணி வச்சுருக்க கேன்வாஸ் பேப்பரை ஒட்டிக்கலாம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு நம்ம இப்போ அந்த பீட்ஸை வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம செஞ்சு முடிச்சாச்சு. செகண்ட் இயரிங்கு செம்மையாக வந்திருக்கு. இந்த ஸ்டட்டு க்ரீன் கலரில் இருக்கிறதுனால ரொம்பவே பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போகிற இயரிங் வந்து பிங்க் கலரில் பண்ண போகிறோம். இதுக்கு கோல்டன் கலர் ஆஃப் பீட் எடுத்திருக்கேன். இதை ஃபஸ்ட்டு ஃபேப்ரிக் க்ளூ போட்டு ஒட்டிட்டு அந்த கோல்டன் கலர் ஆஃப் பீடை சுற்றி பிங்க் கலரில் பால் செயின் ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஸ்டோன் செயின் இந்த மாதிரி ஒட்டிட்டு இது வந்து இப்போ இந்த கம்மலோட மேலே ஹெட் பார்ட்டு அந்த ஸ்டட்டை மட்டும் பண்ணியிருக்கோம். இப்போ கீழே அந்த ஹேங்கிங் இருக்கு இல்லையா, அதை நம்ம பண்ண போகிறோம். அதுக்கு இந்த மாதிரி ட்ராப் ஷேப்பில் பிங்க் கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதுக்கு மேலே 2 லேயருக்கு பால் செயினும் ஸ்டோன் செயினும் ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சுட்டு இது ட்ரை ஆனதும் தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 பார்ட்டுக்குமே பேக் சைடில் கேன்வாஸ் பேப்பர் கட் பண்ணி ஒட்ட போகிறோம். அதே ஷேப்லேயே கட் பண்ணி ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு மேலே ஸ்டட்டுக்கு இந்த மாதிரி ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு இந்த ஹேங் பண்ணுறதுக்காக நம்ம ஐபின் யூஸ் பண்ண போகிறோம். இதுதான் ஐபின்னு. இதை நம்ம அதில் வந்து ஒட்ட போகிறோம். ஃபஸ்ட்டு ஒட்டிட்டு அதுக்கு மேலே கேன்வாஸ் பேப்பர் அதே ஷேப்பில் கட் பண்ணி நம்ம ஒட்டிடலாம். இப்போது இந்த மாதிரி ஐபின்னை ஒட்டினதுக்கப்புறம் அந்த ஐபின்னோட அந்த முன்னாடி இருக்க அந்த சின்ன பார்ட்டில் நம்ம ஒரு கோல்டன் கலர் சின்ன ரிங் வந்து ஒட்டிக்கலாம். அதோட சப்போர்ட்டில் தான் நம்ம அந்த ஸ்டட்டில் மாட்ட முடியும். ஸோ அந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இதுதான் அந்த ரிங்கு, கோல்டன் கலர் ரிங்கு. இதை நம்ம இதில் மாட்டிட்டு அந்த ஸ்டட்டில் மாட்ட போகிறோம்.
அவ்வளோதான், நம்மளோட பியூட்டிஃபுல்லான பிங்க் கலர் இயரிங் ரெடி ஆகிடுச்சு. பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டுக்கு போகலாம். நெக்ஸ்ட் இது தான் பண்ண போகிறோம். இந்த கம்மல் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு ரெக்டாங்குலர் ஷேப்பில் இந்த மாதிரி கேன்வாஸ் பேப்பர் 2 கட் பண்ணி எடுத்து அதை ஒன்று மேலே ஒன்று வச்சு ஒட்டியாச்சு. நெக்ஸ்ட்டு ஒரு 3 லேயருக்கு இந்த மாதிரி ஸ்டோன் செயின் ஒட்டிக்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு. அதுக்கு பிறகு இந்த பக்கமும் அந்த சைடு கார்னர்லேயும் ஃபுல்லாக ஒட்டி முடிச்சு பார்க்குறதுக்கு ஒரு ரெக்டாங்குலர் ஷேப்லேயே நம்ம அந்த ஸ்டோன் செயினை ஒட்டி ஃபுல்லாக முடிச்சிடலாம். முடிச்சுட்டு அந்த ஹேங்கிங்கில் சென்டரில் இருக்க பிங்க் கலர் ஸ்டோன் இருக்கு இல்லையா, பிங்க் கலர் பால் செயின், அதை நம்ம இப்போ பண்ண போகிறோம். அந்த பால் செயினுக்கு என்ன பண்ணோம்னா சேம் சைஸில் ஒரு 8 இல்லை 9 பீஸ் கட் பண்ணி இந்த மாதிரி ஒட்டிட்டு தனியாக எடுத்து வச்சிடலாம். அது ட்ரை ஆகட்டும் கொஞ்சம் நேரம். இப்போ இந்த கம்மலோட ஸ்டெட்டு நம்ம பண்ணுவோம். மேலே இருக்கிற ஸ்டெட்டை இப்போ பண்ண போகிறோம். அதுக்கு பிங்க் கலரில் சின்னதாக ஒரு ஸ்டோன் எடுத்துக்கலாம். அதை ஸ்டோனை சுற்றி நம்ம அந்த பால் செயின் ஒட்டிட்டு அந்த பால் செயினை கவர் பண்ணி ஸ்டோன் செயின் ஒட்ட போகிறோம். ஒட்டி முடிச்சாச்சுனாக்கா அந்த ஸ்டெட்டு ரெடி ஆகிடும். இப்போது எல்லாம் ட்ரை ஆனதுக்கப்புறம் தனித்தனியாக நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். மேக்ஸிமம் பேப்பர் தெரியாத அளவுக்கு கட் பண்ணிக்கோங்க. இப்போது இந்த பீஸை நம்ம கட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுறோன்னா, கீழே நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு அந்த ஹேங்கிங்க்கு உள்ளே இருக்கிற பேப்பரை ஃபுல்லாக கட் பண்ணிடலாம். மேலே மட்டும் பேப்பர் இருந்தால் போதும். அந்த ரெக்டாங்குலர் ஷேப்பில் நம்ம ஒட்டியிருக்கோம் இல்லையா, அந்த ஸ்டட் அந்த ஸ்டோன் செயினில் நம்ம ஒட்டுறதுக்காக தான் அந்த மேலே இருக்க பேப்பர் கூட கொஞ்சமாக விட்டுருக்கோம். இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இதுலேயுமே ஒரு ஐபின் வச்சு ஒட்டிடலாம். ஒட்டிட்டு மேலே கொஞ்சம் கேன்வாஸ் பேப்பர் எடுத்து சப்போர்ட்டிங்காக ஒட்டிக்கலாம். இதுக்கு மேலே அந்த குட்டியாக ஒரு ரிங் ஒன்று நம்ம பார்த்தோம் லாஸ்ட் டைம் ஒட்டினோம் இல்லையா, அதே மாதிரியே ஒட்டிக்கலாம். அதுக்கு முன்னாடி ஸ்டட்டையும் நான் ரெடி பண்ணிட்டேன். அது ஒரு கார்னரில் இருக்கட்டும், அதுவும் ட்ரை ஆகட்டும். இந்த ரிங்கை இந்த மாதிரி ஒட்டி முடிச்சுட்டு இப்போது நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த பிங்க் கலர் ஸ்டட் எடுத்துகிட்டு வந்து இதில் ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், அழகான கமல் ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு 5th ஒன் என்ன கமல் பார்க்க போகிறோன்னா, இந்த ஒயிட் கலரில் டைமண்ட் ஷேப்டு கமல் தான் பார்க்க போகிறோம். இதுக்குமே அதே டைமண்ட் ஷேப்பில் கேன்வாஸ் பேப்பர் கட் பண்ணி திரும்பவும் கேன்வாஸ் பேப்பர்லேயே நான் ஒட்டிட்டேன். ஒட்டி முடிச்சுட்டு ஒரு லேயர் ஸ்டோன் செயினும் உள்ளே இன்னொரு லேயர் வந்து பால் செயினும் ஒட்டிட்டு இதுக்குள்ளே ஃபுல்லாக ஒயிட் கலர் ஆஃப் பீடை வந்து ஃபில் பண்ணிட்டேன். இந்த இயரிங்கோட ஸ்டட்டுக்கு அதே ஆஃப் பீடை சென்டரில் வச்சு ஸ்டோன் செயினும் பால் செயினும் அவுட்டர் லேயருக்கு கொடுத்துருக்கேன். இப்போது இது ரெண்டும் ட்ரை ஆனதுக்கப்புறம் இந்த கேன்வாஸ் பேப்பரை தனியாக கட் பண்ணி எடுத்துடலாம். எடுத்துட்டு ஆஸ் யூஷுவல் நம்ம இது இன்னொரு கேன்வாஸ் பேப்பரில் சப்போர்ட்டிங்காக ஒட்ட போகிறோம். இதுக்குமே ஐபின் வந்துட்டு பேக் சைடு கொடுத்து நம்ம இதில் வந்துட்டு ஜாயின் பண்ணி ஹேங் பண்ண போகிறோம். அவ்வளோதான். இந்த மாதிரி ஐபினை ஒட்டிட்டு டைமண்ட் ஷேப்லேயே கேன்வாஸ் பேப்பரை அதுக்கு மேலே ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு அதில் ஒரு வளையம் ஒன்று மாட்டிட்டு ஸ்டட்டில் போய் மாட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம கமல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 6th ஒன் இந்த பியூட்டிஃபுல்லான ஹார்ட் ஷேப்பில் தான் பண்ண போகிறோம். ஹார்ட் ஷேப்பில் கேன்வாஸ் பேப்பர் கட் பண்ணியிருக்கேன். கட் பண்ணி நம்ம கேன்வாஸ் பேப்பர்லேயே ஒட்டிடலாம். ஒட்டி முடிச்சுட்டு இதோட அவுட்டர் லேயருக்கு வந்து ஸ்டோன் செயின் ஃபுல்லாக கொடுத்துட்டு உள்ளே ஹாஃப் பீடு கோல்டன் கலர் ஆஃப் பீடு வச்சு ஃபுல்லாக ஃபில் பண்ணிடுறேன். ஃபில் பண்ணி முடிச்சுட்டு இதோட ஸ்டட்டு பண்ண போகிறோம். ஸ்டட்டுக்குமே கோல்டன் கலர் ஆஃப் பீடு தான் ஒட்ட போகிறேன். இந்த சைஸை விட அது கொஞ்சம் பெரிய சைஸில் ஆஃப் பீடை ஒட்டிட்டு அதோட லேயர் வந்துட்டு அதே பால் செயினும் ஸ்டோன் செயினும் தான் ஒட்ட போகிறேன். கொஞ்சம் திலகம் ஷேப்பில் மேலே கொஞ்சம் எக்ஸ்ட்ரா இருக்கிற மாதிரி ஒட்டியிருக்கேன். இப்போ இது ட்ரை ஆனதுக்கப்புறம் கேன்வாஸ் பேப்பரை தனியாக கட் பண்ணிடலாம். கட் பண்ணிவிட்டு இதுக்குமே இப்போ ஐபின்னில் எக்ஸ்ட்ரா ஒரு பீடு ஒயிட் கலர் பீட் வச்சு நான் ஒட்டியிருக்கேன். கொஞ்சம் பார்க்குறதுக்கு டிஃப்ரெண்ட்டாக இருக்குன்றதுக்காக ஒட்டியிருக்கேன். நெக்ஸ்ட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அதில் ஸ்டட்டை ஒட்டிட்டு இதில் நம்ம ஒரு ரிங் அந்த கோல்டன் கலர் ரிங்கை வந்து கோத்துட்டு அதில் நம்ம ஜாயின் பண்ண போகிறோம். அவ்வளோதான், நம்மளுடைய ஹார்ட் ஷேப்பில் இருக்கிற அந்த கம்மல் வந்து முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு 7th என்ன பண்ண போகிறோம்? 7th இந்த மாதிரி ப்ளூ கலரில் ஒரு பியூட்டிஃபுல்லான கம்மல் தான் பண்ண போகிறோம். இது ரொம்பவுமே ஈஸி. ஃபஸ்ட்டு நம்ம வந்து அந்த கீழே இருக்க ஹேங்கிங் பண்ணிடலாம். ஒரு 2 லேயருக்கு ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு இந்த சைடு அவுட்லைனும் இந்த 2 கார்னர்லேயும் அவுட்லைனுக்கு மட்டும் ஸ்டோன் செயினை ஒட்டிட்டு உள்ளே ஃபுல்லாக ப்ளூ கலரில் பால் செயின் இந்த மாதிரி சேம் சைஸில் கட் பண்ணி ஒரு 7-8 நம்மளுடைய கம்மல் எந்த சைஸ்க்கு இருக்கோ உள்ளே நம்ம எவ்வளோக்கு ஃபில் பண்ணணும்னு நினைக்கிறோமோ இடம் இருக்கோ அந்தளவுக்கு உள்ளே ஃபில் பண்ணிடணும். இந்த மாதிரி கட் பண்ணி லாஸ்ட்டில் ஒரு லேயர் மட்டும் ஸ்டோன் செயின் வைக்கிற அளவுக்கு இடம் விட்டுட்டு ஃபில் பண்ணிடணும். இப்போ ஸ்டோன் செயினை வச்சு ஒட்டியாச்சு. இப்போ இதோட ஸ்டட்டு பண்ண போகிறோம். ஸ்டட்டுக்கு ப்ளூ கலர் ஸ்டோன் ஒட்டிட்டு அதை சுற்றி வெறும் ஸ்டோன் செயின் மட்டும் ஒயிட் கலர் ஸ்டோன் செயின் மட்டும் ஒட்டியிருக்கேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் ரெண்டுத்தையுமே நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துக்கலாம்.
இப்போ இந்த ஹேங்கிங்கில் முடிஞ்ச அளவுக்கு நம்ம பேப்பரை கட் பண்ணி எடுத்துடலாம். மேலே மட்டும் கொஞ்சமாக பேப்பர் வச்சுக்கலாம். ஏன்னாக்கா அதில் நம்ம ஐபின் வந்து ஒட்டிட்டு அதை மேலே ஹேங் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதனால் ஐபின் ஒட்டுற அளவுக்கு பேப்பர் இருந்தால் போதும். இப்போ இந்த மாதிரி சப்போர்ட்டிங்காக ஒட்டி முடிச்சுட்டு நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோன்னா, இதில் ஐபின்னை 2 கார்னர்லேயும் ஒட்ட போகிறோம். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலாமே அப்படின்னு பண்ணியிருக்கேன். 2 கார்னர்லேயும் இந்த மாதிரி ஒட்டிட்டு, ஃபஸ்ட்டு ஒட்டும்போது வரலை, மேலே ஒரு கேன்வாஸ் பேப்பரை வச்சு சப்போர்ட்டிங்க்கு கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அட்ஜஸ்ட் பண்ணி பார்த்தோம். ஓரளவுக்கு 2த்தையும் ஜாயின் பண்ணிவிட்டு அதில் ஒரு ரிங்கை கோத்துட்டேன். பார்க்குறதுக்கு நல்லா தான் இருந்துச்சு இதுவுமே. அதுக்கப்புறம் நம்ம ட்ரை ஆக விட்டுறலாம். ட்ரை ஆனதுக்கு பிறகு நம்ம இப்போ கட் பண்ணுறோம். கட் பண்ணிவிட்டு இந்த ஸ்டட்டில் கொண்டு வந்து இந்த இயர்ரிங்கை மாட்டிடலாம். அவ்வளோதான், சூப்பரான கம்மல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு 8th ஒன், இந்த ஒயிட் கலர். இதுக்கு ஒரு மிரர் ஒட்டியிருக்கேன். சென்டர் பார்ட்டில் மிரர் ஒட்டிட்டு 2 லேயருக்கு கோல்டன் கலரில் இருக்க பால் செயின் ஒட்டிடலாம். அதை 2 லேயர் ஒட்டி முடிச்சுட்டு 3வது லேயர் என்ன பண்ணியிருக்கேன்னா, நம்ம ஸ்டோன் செயின் ஒட்டியிருக்கோம். ஸ்டோன் செயினை சுற்றி அந்த ஆஃப் பீடு ஒயிட் கலரில் இருக்கும் இல்லையா, அதை ஃபுல்லாக ஒட்டியிருக்கேன். ஒட்டி முடிச்சுட்டு இது ட்ரை ஆனதும் கட் பண்ணி எடுத்துகிட்டு பேக் சைடில் அதே ஷேப்புக்கு கேன்வாஸ் பேப்பருக்கு கட் பண்ணி ஸ்டட்டு அதில் ஒட்டிட்டு ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் கேன்வாஸ் பேப்பரை இதில் சப்போர்ட்டிங்காக ஒட்டிடுறோம். அவ்வளோதான், சூப்பரான இந்த ஒயிட் கலர் ரவுண்ட் ஷேப்டு கம்மல் ரெடி. இந்த கம்மல் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. ரெட் கலர், இந்த ஸ்டட்டுக்கு சென்டரில் ஒரு கோல்டன் கலர் ஆஃப் பீடு ஒட்டிட்டு அதுக்கப்புறம் பால் செயின், ஸ்டோன் செயின். இதில் ஸ்டோன் செயின் நான் வந்து ரெட் கலர் ஸ்டோன் செயின் யூஸ் பண்ணியிருக்கேன். ரெட் கலர் ஸ்டோன் செயினும் பால் செயினும் மாற்றி மாற்றி யூஸ் பண்ணியிருக்கேன். அவ்வளோதான், ஸ்டட்டே முடிஞ்சிச்சு. இதில் கீழே அந்த ஹெட் பின்னு செகண்ட் கம்மலுக்கு நம்ம யூஸ் பண்ணோம்ல ஹெட் பின்னு, அது இதுக்கு யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த ஹெட் பின்னில் கோல்டன் கலர் பீட் வந்துட்டு அதில் கோத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி ஒட்ட போகிறோம். அதில் ஃபஸ்ட் டைம் பண்ண மாதிரி ஃபஸ்ட்டு எல்லாத்துலேயும் ஒரு பீடு ஒயிட் கலரில் கோத்து ஒட்டணும். இதில் ஃபஸ்ட்டு 3, 2 பக்கமும் 2 அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சிட்டே வந்து ஒட்ட போகிறோம். இந்த செகண்ட் அந்த க்ரீன் கலர் ஸ்டட்டுக்கு பண்ண மாதிரி இதை ஃபஸ்ட்டு ஒட்டி முடிச்சுட்டு மேலே ஒரு அந்த ஸ்டட்டு கூட நம்ம கேன்வாஸ் பேப்பர் வச்சுருக்கோம் இல்லையா, அதையுமே வச்சுட்டு அதுக்கப்புறம் ஆல்டர் பண்ணிக்கலாம். அட்ஜஸ்ட் பண்ணால் தான் ஓரளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ண முடியும். இந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அதை ட்ரை ஆக விட்டுடலாம். அவ்வளோதான், நம்மளுடைய இந்த ரெட் கலர் எலகண்ட்டான சூப்பரான கம்மல் ரெடி. த லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் செம்மையாக ஒரு ஹேங்கிங்கோடு இருக்கிற ஒரு இயரிங் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் கோல்டன் கலர்லேயே யூஸ் பண்ணியிருக்கேன். ஃபஸ்ட்டு இப்போ ஹேங்கிங் தான் பண்ணிகிட்ருக்கோம். அந்த டாப்பில் ஒரு ஹாஃப் பீடு வச்சுருக்கேன். அதுக்கப்புறம் பால் செயின் ஃபஸ்ட்டு ஒரு சின்ன சைஸு, அப்புறம் பெருசு அந்த மாதிரி வச்சுருக்கேன். அதுக்கு ஹேங்கிங்கும் அதே மாதிரி சென்டரில் மட்டும் பெரிய சைஸ்க்கு 2 சைட்லேயுமே சின்னதாக அப்படியே குறைச்சிட்டே வந்து ஒட்டியிருக்கேன். இதுக்கு ஸ்டட்டுமே அதே மாதிரி கோல்டன் ஆஃப் பீடு 2 லேயரில் வந்து கோல்டு கலர் பால் செயின் ஒட்டி வச்சுருக்கேன். இது ட்ரை ஆனதுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்துகிட்டு இதோட பேக் சைடில் எப்பயும் போல் நம்ம ஐபின் வச்சு ஒட்டிட்டு ஸ்டட்டில் ஜாயின் பண்ண போகிறோம். இந்த இயரிங்கும் ரெடி ஆகிடுச்சு ஆல்மோஸ்ட். இப்போது நம்ம இந்த கம்மல் செஞ்சதுக்கு எல்லாத்துக்குமே ஒரே மெட்டீரியல்ஸ் தான் எல்லாத்துக்குமே யூஸ் பண்ணியிருக்கோம். பால் செயினும் ஸ்டோன் செயினும் வச்சு தான் எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணியிருக்கோம். மேக்ஸிமம் இந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாமே இப்போ லேடிஸ்க்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு, ரொம்பவே வந்துட்டு யூஸ் பண்ணுறாங்க. ப்ளவுஸ் மெட்டீரியலுக்கெலாம் யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ஸோ அதை வச்சு ஈஸியாக வீட்லேயே எப்படி இயரிங் பண்ணலான்ட்டு தான் நம்ம பார்த்தோம். சிம்பிளாகவும் பண்ணலாம், ரொம்ப கிராண்டாகவும் பண்ணலாம். நம்மக்கிட்ட இருக்கிறத வச்சு நம்ம சூப்பராக பண்ணிக்கலாம் வீட்லேயே. ஓகே மை டியர் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். see you on next video. Bye.